தமிழக முதல்வர் நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசியிருக்காரு. அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாராம். அதுக்கெல்லாம் காரணம் மக்களாம். ரைட், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு பல கோடி ரூபா சொத்து சேர்ந்துருக்கு. உங்கள் பையன் துணை முதலமைச்சர், மற்றபடி யாரும் வர முடியாது. அதுக்கு அடுத்தபடி உங்கள் பேரன் வருவாவில். இப்படியே தான் போயிட்டுருக்கோம். உங்கள் குடும்ப ஆட்சி மட்டும்தான் திமுகவில் ஆளும் திறமை இருக்குது. அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. பாக்கி எல்லோரும் போஸ்ட் ஒட்டிக்கிட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். அமைச்சராக இருந்தால் அமைச்சர் பையன் அடுத்த நட பதவிக்கு வர வைக்கப்பீங்க அவங்க தொகுதியில். ஆனால் உங்களை சீட்டு கொடுக்க மாட்டீங்க. இப்படி தான். இதிலே முதலமைச்சர் ரொம்ப கனவுல இருந்தாராம். நான் சந்தோஷத்தில் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் அவருக்கு வேதனையாக இருந்துச்சான். என்னன்னா 10 வருஷம் அதிமுக ஆட்சி ஆண்டுச்சான். தமிழ்நாடு பாலைவனமாக இருந்துச்சான். எதுவுமே செய்யலையாம். ஆனால் இவங்க வந்ததும் தேனாரும் பாலாரும் ஓடிக்கிட்டு இருக்கான். காவேரி கிழக்கேந்து மேற்க போகுதான், வைகை கிழக்கேந்து தெற்க போகுதான் அப்படின்னு என்னமோ கம்பி கட்டுற கதையெல்லாம் தமிழக முதல்வர் சொல்லுகிறார். இதை நம்புகிற மாதிரி இருக்கா இன்னும் மக்களுக்கு தான் தெரியணும். ஏன்னா வாக்குப்பளிக்க போகிறாங்க, அவங்களுக்கு தெரியும். 5 வருஷத்தில் பெருத்த சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா உங்கள் அமைச்சர்கிட்டலாம் மில்லியன் கணக்கில் சொத்து சேர்ந்துருக்கு. எந்த அமைச்சர்கிட்ட நிலநீர் கம்மியாக இருக்குது ஒன்றும் கிடையாது. பல வேலி கணக்கில் ஏக்கர் கணக்கில் வளைச்சி போட்டு வச்சுருக்கீங்க. ஆனால் உங்கள் அரசியலில் இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷம் இருக்கும்போது உங்களுக்கு காசு கொடுக்குறாங்களா? இப்போ இந்த ஒயின் ஷாப்பில் 10 20 ரூபா வாங்குவாங்க. 10 ரூபா கடைக்கு, 10 ரூபா பாட்டிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குவார்ட்டருக்கு. அதில் 10 ரூபா உங்களுக்கு தானே செந்தில் பாலாஜி வசூல் பண்ணி கொடுக்குறாரு. அதை விட்டு தான் நீங்கள் செந்தில் பாலாஜி ஜெயிலிருந்து வந்தாலும் நமக்கு வர வேண்டிய கல்லாவை முறையாக கட்டுறாருங்கிறதுக்காக தான் திரும்ப நீங்கள் பதவியை கொடுத்து வச்சுருக்கீங்க. இதுதான் உண்மை. உங்களோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே மக்களுக்கு தெரியும். ஏன்னா மானமுள்ள சூடமுள்ள ரோசமுள்ள சோறு திங்கிற ரத்தம் ஓடுற தமிழக மக்களுக்கு தெரியும். 2026 வரையும் யார் என்ன செஞ்சுருக்காங்க, ஆட்சியில் என்னென்ன நல்லது நடந்திருக்கு, எத்தனை அணைக்கட்டு நீங்கள் கட்டியிருக்கீங்க, எத்தனை புதிய பேருந்து விட்டுருக்கீங்க, எத்தனை புதிய மேம்பாலம் கட்டியிருக்கீங்க, எத்தனை சாலைகள் புதுசாக நீங்கள் போட்டிருக்கீங்க, எல்லாமே மக்களுக்கு தெரியும். மக்கள் எல்லாம் முன்ன எல்லா வீட்டிலும் அரிசி இருக்கோ இல்லையோ ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாத வீடு கிடையாது இப்போ தமிழ்நாட்டில். அதனால் மக்கள் எல்லாம் விழிப்புணர்வுடன் இருக்காங்க. நீங்கள் வேணால் எவ்வளோ வேணாலும் கதை விடுங்க, ஆனால் மக்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. மக்களே நல்லா சிந்திச்சு பாருங்கள். 5 வருஷத்தில் இவங்க வாங்கின கடன் எத்தனை கோடி, அதை முதல்ல சொல்லுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு 500 வாக்குறுதியில் 5 வாக்குறுதி நிறைவேற்றிருக்கீங்க, அவ்வளோதான். பாக்கிலாம் நிறைவேற்றவே முடியாது. ஏதோ பொய் சாட்சியை சொல்லி மக்களை ஏமாற்றி நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் கலகலாக ரீடு விடுறீங்க. இனியாவது மக்கள் 2026 கண்டிப்பாக தக்க பாடம் புகட்டுவார் என்று நம்புகிறேன்.